السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أنفقوا مما رزقناكم من قبل أن يأتي يوم لا بيع فيه ولا خلة ولا شفاعة والكافرون هم الظالمون. صدق الله العظيم. وعن ابن عباس رضي الله تعالى عنهما قال فرض رسول الله صلى الله عليه وسلم زكاة الفطر طهرة للصيام من اللغو والرفث وطعمة للمساكين، ومن نداها قبل الصلاة فهي زكاة الفطر، ومن نداها بعد الصلاة فهي صدقة من الصدقات، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரமதானுடைய மாதத்தை நமக்கு தந்து அந்த ரமதானுடைய மாதத்திலே பல வணக்கங்களை இபாதத்துகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தான். ரமதானுடைய கடைசி பத்திலே அல்லாஹ்வை இபாதத் செய்து பல மக்கள் ஏத்திகாஃபில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் முஹப்பத்தையும் பெறக்கூடிய பல ஆயிரம் மக்கள் அல்லாஹோட மஸ்ஜிதுடைய மாஹூலில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தொழுகை, தராவி, ஜக்காத் போன்ற அமல்கள் இருக்கின்ற மாதிரி தர்மம், சதகா என்பதும் அல்லாஹ் நமக்கு தந்த இபாதத்தில் ஒரு அற்புதமான இபாதத்துகள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், தினந்தோறும் ஒரு மலக்கு இறங்கி துவா செய்கிறார். என்ன துவா? யா அல்லாஹ், உனக்காக வேண்டி ஏழை எளிய மக்களுக்கு சதகா செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய மாலிலே பர்க்கத் கொடுப்பாயாக. பணத்தை மக்களுக்கு தருவதினால் என்னுடைய பணத்திலே செல்வங்கள் கம்மியாகிவிடும் என்று கஞ்சத்தனம் உள்ளவர்களை பர்பாதாக்கி விடுவாயாக என்று ஒவ்வொரு நாளும் மலக்கு அல்லாஹ் இறக்கி ஒரு நபர் துவா செய்கிறார், ஒரு நபர் பதுவா செய்கிறார். அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், சதகாவின் மூலமாக அல்லாஹ் ஏராளமான உலகத்தில் நமக்கு ஃபாய்தாக்களை வைத்திருக்கிறான். பாவங்களை அல்லாஹ் போக்குகிறான், பெரிய பெரிய ஆபத்துகளை அல்லாஹ் நீக்கிவிடுகிறான், வியாபாரத்தில் பர்க்கத்தை அல்லாஹ் தருகிறான், கியாமத்து நாளில் அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான், உள்ளத்திலே கஞ்சத்தனத்தை விட்டும் நீக்குகிறான், செல்வங்களிலே அபிவிருத்தியை தருகிறான், ஃபுகராக்கள் மிஸ்கீன்களுடைய கவலை உள்ளத்தில் அல்லாஹ் கொடுக்குகிறான். நாம் தரக்கூடிய சில சதகாவின் மூலமாக இவ்வளவு ஏராளமான ஃபாய்தாக்கள் அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டிருக்கிறான். நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்ல். மக்களே, கியாமத் வருவதற்கு முன்னால் நான் தந்த பொருளில் இருந்து நீங்கள் தர்மங்கள் செய்யுங்கள், சதகா செய்யுங்கள். உங்களுடைய செல்வங்களிலே மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு கொடுத்து விடுங்கள். அந்த கியாமத்து நாள் என்பது கொடுக்கல் வாங்கல் பேச்சு இருக்காது, யாருடைய சிபாரிசும் ஏற்றுக்கொள்ளப்படாது, யாருடைய நட்பும் அங்கு செல்லுபடியாகாது. என் நண்பர் இருக்கிறார், அவர் என்னை காப்பாற்றுவார், என் நண்பர் இருக்கிறார், எனக்கு சிபாரிசு செய்வார், சரி பணத்தை கொடுத்து தப்பித்து கொள்ளலாம், எந்த விதமான ஒரு வேலையும் அங்கு இருக்காது. அப்பேற்பட்ட அந்த கியாமத் வருவதற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய நான் தந்த பொருளிலிருந்து மக்களுக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
அன்பானவர்களே, இன்னைக்கு உலகத்தில் பொதுவாகவே இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள் எல்லா மக்களும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஆசையிலே பல கோடி பணங்களை செலவு செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னாங்க, கைருன் நாஸி மை யன்ஃபஉன் நாஸ், நீங்க உலகத்திலே சிறந்தவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களால் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய வீட்டின் மூலமாக, உங்களுடைய அவுலாதுகளின் மூலமாக மொஹல்லாவில் உள்ள மக்களுக்கு பிரயோஜனத்தை நீங்கள் தர வேண்டும், கஷ்டத்தை தரக்கூடாது. ஒரு யாசகன், அதாவது ஒரு உணவு பசி உள்ளவன் கதவை தட்டி உணவை கேட்டால் உங்க வீட்டில் என்ன உணவு இருக்கிறதோ நீங்கள் கொடுங்கள், வெறும் கையோடு அனுப்பாதீர்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், நபி அவர்கள் சொல்கிறார்கள், தன்ஹர், யாசகர்கள் உணவு கேட்டு வீட்டுக்கு வந்தால் யா ரசூலல்லாஹ் அவர்களை விரட்டாதீர்கள். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான் வத்துஹா சூராவிலே, அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக ضالன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர் வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர். யதீம் பிள்ளைகள், ஃபுகராக்கள் உங்க வீட்டுக்கு வருவார்கள். அப்படி வருகின்ற நேரத்தில் வெறும் கையோடு அனுப்பாதீர்கள். ஒரு பிடி சாப்பான் அவர்களுக்கு நீங்கள் தந்தால் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய துஆவுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே எந்த தடையும் இல்லை. உடனே அல்லாஹ் துஆ கபூல் செய்கிறான். எத்தனை ஏழைகள் நமக்காக வேண்டி, தர்மம் செய்பவர்களுக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். சவுதியிலே உங்களுக்கு தெரியும், அல்பைக் என்ற ஹோட்டல், மிகப்பெரிய மாமூலியான ஒரு வியாபாரி, இந்த ஒரு மிகப்பெரிய கோட்டீஸ்வரா எப்படி ஆனார்? ஒரு கண்டெய்னர் ஒரு சிக்கனோ அல்லது ஃபிஷ்ஷோ வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த ஹோட்டல்ல 15 ரியால்னா அந்த 15 ரியால்ல இருந்து ஒரு ரியால் சதக்கா தனியா எடுத்து வச்சிருவார். டோட்டலா இப்ப வரக்கூடிய லாபத்திலிருந்து எடுக்கிறது இல்லை. ஒரு ஒரு பொட்டலம் வெளியே போச்சா, ஒரு பொட்டலத்துக்கு, ஒரு கண்டெய்னர், ஒரு பார்சலுக்கு ஒரு ரியால், ஒரு ரியால், ஒரு ரியால். உலகம் முழுதும் பல ஹோட்டல்கள் அவரது இருக்கிறது. பல ஆயிரம் ரியால்கள் ஒரு நாளைக்கு சதக்கா எடுக்கிறார். அந்த சதக்கா அனைத்தையும் பலஸ்தீனுடைய மக்களுக்காக வேண்டி அர்ப்பணிக்கிறார். பலஸ்தீன் உள்ள இருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டி, உணவுக்காக வேண்டி கண்டெய்னர் லாரிகளை அனுப்புகிறார். சவுதியில இன்னொரு ஒரு ஷேக் இருக்கிறார். அவருக்கு 2 தோட்டங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு தோட்டத்தில் 1 லட்சம் 2 லட்சம் பேரிச்சம்பரத்துடைய மரங்கள், அதிலிருந்து வரக்கூடிய பழங்களை மக்கா மதீனாவிலே இருக்கக்கூடிய காபத்துல்லா மஸ்ஜித் நபவியில கூடிய ஹாஜிமார்களுக்காக வேண்டிய அன்பளிப்பா தருகிறார். அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல அமல்கள். வனக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும் வ குல்ல ஷைஇன் அஹ்ஸைனா ஃபீ இமாமின் முபீன். நீங்கள் மக்களுக்கு என்ன செலவழிக்கிறீர்களோ அல்லது மக்களுக்கு சேவை செய்வதற்கான எதை விட்டுட்டு போறீங்களோ அல்லாஹ்விடத்திலே எல்லாத்தையும் லவ்ஹுல் மஹ்ஃபூதுல பாதுகாப்பா அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான். வலா கபீரத்தன் வலா சகீரா, பெரிய அமலும் சின்ன அமலும் எதுவும் விடுவதில்லை. அல்லாஹ் எல்லாத்தையும் அல்லாமலே அல்லாஹ் எழுதி வைத்திருப்பான். அதனுடைய சவாபுகளை நாளை கியாமத் நாளையிலே அல்லாஹ் தருவான். குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு ஆயத் இறங்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆயத் இறங்குகிறது. அல்லாஹ் சொல்கிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உங்களுக்கு எது பிரியமா இருக்கிறதோ அதை நீங்கள் மக்களுக்கு தர்மங்கள் செய்தால், சதகாக்கள் செய்தால், மக்களுக்கு நீங்கள் அன்பளிப்பா தந்துவிட்டால் நீங்கள் நல்ல அமலை பெற்றுவிட்டீர்கள், ஹைரை நீங்கள் அடைந்து கொண்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சஹாபா பெருமக்கு தங்களுக்கு பிரியமான தோட்டங்கள், தங்களுக்கு பிரியமான ஒட்டகங்கள், தங்களுக்கு பிரியமான வீடுகளை எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி மக்களுக்கு, ஏழைகளுக்கு தந்து விடுவார்கள். நபியுடைய தர்பாரில் ஒரு ஷிகாயத் ஒன்று வருகிறது, ஒரு முறையீடு வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல என்ன முறையீடு வருது? ஒரு ஏழை குடும்பத்தை சஹாபி ஒரு சின்ன பையனை அழைத்துக் கொண்டு நபி இடத்துல வருகிறார். யா ரசூலல்லாஹ், நான் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன், எங்க வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு சஹாபி இருக்கிறார், அவர் வீட்டிலே ஒரு பேரீச்ச மரம் இருக்கிறது, அந்த பேரீச்ச மரத்திலே பழங்கள் கொலை கொலையா காய்கிறது, காத்தடித்தால் அந்த பேரீச்ச மரத்தில் உள்ள சில பேரீச்ச மரங்கள் எங்க வீட்டு காம்பவுண்டுக்கு இந்த பக்கம் விழுந்து விடுகிறது,
என் சின்ன குழந்தை ஓடி போய் அதை எடுத்து சாப்பிட்டு விடுகிறான். ஆனா பக்கத்தில் உள்ளவர் திட்டுகிறார், வாயில கை விட்டு அந்த பேரிச்சம்பழம் எடுத்து போயிடுறாரு. மனசு சங்கடமா இருக்குது யா ரசூலல்லாஹ் என்று அந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்த சஹாபி பக்கத்து வீட்டு உள்ள அந்த முஸ்லிமை ஷிகாயை செய்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட்டார்கள். ஏன் இந்த மாதிரி செய்தீங்க? அப்ப அவர் சொல்கிறார், எனக்கு இருக்கிற ஒரே மரம் இதுதான், ரொம்ப பிரியமான மரம் எனக்கு. இந்த மரத்தில் உள்ள பழங்களை அவ்வளவு அற்புதமாக நான் சாப்பிடுகிறேன், அதனால் நான் யாருக்கு விட்டு கொடுப்பதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில மஜ்லிஸ்ல இருக்கிறாங்க. மஜ்லிஸ்ல இருக்கும் பொழுது சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, ஓ சஹாபியே, நீங்க இந்த மரத்தை இந்த ஏழைக்கு தந்துருங்க, நாளை கியாமத்து நாளையில உங்களுக்கு சொர்க்கத்தை நான் வாங்கி தரேன்றாங்க. யாரு? அட சொல்லுங்களேன், வியாபாரம் ரொம்ப அருமையா இருக்குது. நல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைன் டைன் வந்து கொடுக்கல் வாங்க அருமையான வியாபாரம். உலகத்துல கொஞ்ச நாள் தான் அந்த மரம் இருக்கும், காத்தடிச்சா வேரோடு கீழே விழுந்துடும், ஃபனா ஆயிடும். நபி சொல்றாங்க, இந்த மரத்தை அந்த பக்கத்துல சஹாபிக்கு நீங்க தந்துட்டீங்க அப்படின்னா உனக்கு நான் சொர்க்கத்தை வாங்கி தரப்பா அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரு அந்த மரத்தின் மீது பிரியத்திலே அமைதியாயிட்டார். அவர் தர மாதிரி இல்லை. அவர் என்ன சொன்னாரு, எனக்கு இந்த மரம் தான் வேணும், சொர்க்கம் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டார் அவரு. அந்த மஜ்லிஸில் ஒரு சஹாபி இருக்கிறார், அபு தஹ்தாஹ். என்ன பேரு? அபு தஹ்தாஹ். ஒன்னு இருக்குது அபு தர்தா. அபு தர்தா சஹாபி, அவர் வேற. ஹிஜ்ரத் செய்து அவர் திமிஷ்குக்கு போயிட்டாங்க நபியுடைய காலத்துக்கு பிறகு. நான் சொல்லக்கூடிய சஹாபியுடைய பெயர் அபு தஹ்தாஹ் என்ற ஒரு சஹாபி. அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இந்த ஆஃபர், இந்த சலுகை வந்து அவருக்கு மட்டும் தானா, இல்ல நான் அவருக்கு என்னுடைய பேரிச்சம்பழ தோட்டத்தை தந்து அந்த ஒரு மரத்தை இவர் வாங்கி கொடுத்தா அந்த சொர்க்கம் எனக்கும் கிடைக்குமா? அந்த சஹாபி கேட்கிறாங்க. யார் அந்த ஒரு மரத்தை வாங்கி இந்த ஏழைக்கு தராரோ அவருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நமக்கு கேட்பதற்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். அதான் குர்ஆன் ஷரீஃபில் சூரத்துல் ஃபத்ஹ்ல சொல்றானே, சஹாபாக்கள் சாதாரண மக்கள் அல்ல. மஸலுஹும் ஃபித் தௌராத்தி வ மஸலுஹு ஃபில் இன்ஜீல். அவருடைய குர்பான், அவருடைய தர்மங்கள், அவருடைய ஈமானை பற்றி எல்லாம் தௌராத் இன்ஜீல் அல்லாஹ் பாராட்டி சொல்லியிருந்தான். பனி இஸ்ராயல்களுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றிய ஹவாரியன்களுக்கு அல்லாஹ் சொல்லி பாராட்டினான். நம்மளால சிந்திக்கவே முடியாது அவ்வளவு பெரிய தியாகங்கள் எல்லாம் நம்முடைய சஹாபா பெருமக்கள் செய்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதர பெரியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தஹ்தாஹுக்கு சொன்னாங்க, நீங்க அந்த ஒரு மரத்தை வாங்கி கொடுத்தா நான் வந்து உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தரேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு 2 தோட்டம் இருக்கிறது, பேரிச்சம்பழத்துடைய 2 பாகம் இருக்கிறது. அது ஒரு தோட்டத்தில் 600 மரங்கள் இருக்கிறது. எத்தனை? 600 दरख्ते हैं, वो भी अजवा कलीमा का खजूर का दरख्त है. அது எல்லாமே எல்லா பழங்களும் பறிக்கக்கூடிய காலம் இது, சீசன். இப்போ என் வீடு அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிறது. எனக்கு ஒரு மனைவி, ஒரு பையன் தஹ்தா இருக்கிறார், அவங்க தோட்டத்தில் இருக்கிறாங்க. இப்போ நான் இந்த ஒரு மரத்துக்கு பகரமாக இவருக்கு 600 மரங்கள் உள்ள ஒரு தோட்டத்தை அன்பளிப்பா தந்து விடுகிறேன். அல்ல, புரியுதா? 600 மரங்கள் இல்லை, 600 மரங்களையும் அந்த மரம் எந்த பூமியிலிருந்து வருதோ அத்தனை 1000 ஸ்கொயர் ஃபீட்டையும் யாருக்கு தந்துடுறேன்? பூமியே தந்துடுறேன், அந்த மரங்களை தந்துடுறேன்ட்டாங்க. दिमाग काम करता नहीं? ஆமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபூ தஹ்தா ஆச்சரியம் பாட்டாங்க. அப்படியா? ஆமா, நான் கொடுத்துறேன் யா ரசூலல்லாஹ். இப்ப இவர் ஒரு மரத்துக்கு சும்மாவா இருப்பாரு? மொத்தம் கபூல் கரல தொண்டாயிரும். ஒரு 600 ஆச்சே. இப்ப இந்த ஒரு மரத்தை பக்கத்தில் உள்ள ஏழை சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாங்கி கொடுத்து அந்த 600 மரங்கள் உள்ள தோட்டத்தை இந்த சஹாபிக்கு சொல்லிட்டாங்க, நீங்க எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி. இந்த அபூ தஹ்தா நேரா வீட்டுக்கு போறார், தோட்டத்துக்கு போறார். தோட்டத்துக்கு போய் அங்க காம்பவுண்ட், அந்த வேலி போடப்பட்ட இடத்துல வெளியே நின்று கொண்டு தன்னுடைய மனைவியை கூப்பிடுறாங்க, யா உம்ம தஹ்தா
உம்மு தஹ்தாவே வாங்க, ஓடி வராங்க தன்னுடைய குழந்தை அழைத்து கொண்டு. என்ன விஷயமா? நான் லாபகரமான அருமையான ஒரு வியாபாரம் செய்து வந்திருக்கிறேன். என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தோட்டத்திற்கு பகரமாக நமக்கு கியாமத்து நாளையில நம்ம குடும்பத்திற்கு சொர்க்கத்தை வாங்கி தரேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால சொர்க்கத்துக்கு பகரமாக இந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக கொடுத்து விட்டேன் அப்படின்ன உடனே அந்த அம்மா உம்மு தஹ்தா சொல்றாங்க, ரபிஹல் பைஹு யா அபா தஹ்தா, அபூ தஹ்தாவே எவ்வளவு அருமையான லாபகரமான மன்ஃபாத்தான வியாபாரம் செய்து வந்தீங்க. அருமையான வியாபாரம். நீங்கள் செய்த வியாபாரத்திலேயே ரொம்ப லாபமான வியாபாரம் எது? இதுதான் சொல்லி திரும்பி கூட பார்க்காமல் 3 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. மதீனாவில் நடந்துச்சு இது. அந்த தோட்டம் இன்னமும் இருக்கிறது. பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் எடுத்து கொடுக்கிறதுக்கு நம்ம முறைக்கிறோமே ஃபகீர்களே. வீட்டிலிருந்து நாம மஸ்ஜிதுக்கு வந்தா வெளியே போனா ஒரு 100 ரூபாய் சில்லற பாக்கெட்ல வைக்கணும். யாராவது ஃபுகராக்கள் கேட்டா கொடுக்க, உங்களுடைய ஆகிரத்துக்காக வேண்டி நாம் இப்படி கொடுத்தால் அல்லாஹ் வானத்தில் உள்ள ரிஸ்குடைய தர்வாசாவை கதவை திறப்பான். உங்களுடைய ரிஸ்குடைய அந்த கதவை அல்லாஹ் மூட மாட்டான். வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதுன். உங்களுடைய ரிஸ்க் எல்லாம் வானத்திலிருந்து அல்லாஹ் இறக்குகிறான். உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அனைத்து ரிஸ்குகளையும் உணவுகளையும் அல்லாஹ் உங்களுக்கு வாரி வாரி தருவான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பாதிக்கக்கூடிய பணங்களை அனைத்தும் நாம் சொல்லவில்லை, கொஞ்சத்தை நாம் அல்லாஹ்வுடைய மக்களுக்காக வேண்டி, ஏழை எளிய மக்களுக்காக வேண்டி தர வேண்டும். நாம் சதகா செய்வதன் மூலமாக ஒரு ஏழையுடைய முகத்தில் சிரிப்பு வருதுன்னா அதை பார்த்து அல்லாஹ் சிரிக்குகிறான். சிரிப்பை உண்டாக்கிய மனிதனுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் வாஜிபாக்கி விடுகிறான். நாம் கொடுக்கக்கூடிய பணம் கொஞ்சம் தான். அன்பானவர்களே, அந்த ஏழைகளுக்கு உணவு தரும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய துவா நம்முடைய உள்ளம் எவ்வளவு சந்தோஷம் அடைகிறது. அரபு நாட்டில் இருக்கக்கூடிய ஷேகுகள் ஹாஜிமார்களுக்கு ஏன் ஹிதுமத் செய்யறாங்க? அவங்களுடைய ஒரு துவா எனக்கு கிடைச்சிட்டாலே போதுமே, வாரி வாரி கொடுக்கிறாங்க உணவு பொட்டலங்களை. அரஃபாத் மைதானத்தை சொல்லவே முடியாது, தண்ணீர்களையும் உணவுகளையும் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய வஹி இறங்கிய பூமி அது. எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வஹி நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த வஹி இலாஹி நம்மை பார்த்து சொல்கிறது, வன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில் ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வாழ்க்கையில் பரக்கத்தை தருவான். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஹதீஸ் வருகிறது, அஜ்வதுன் நாஸ். என்னங்க அஜ்வதுன் நாஸ்னா ரொம்ப அதிகமாக சகாவத் செய்யக்கூடியவர். அஜ்வத் ஜூத் அப்படின்னா கொடை கொடுப்பது, சகாவத். அஜ்வத்னா அதிகமா செய்யக்கூடியவர். நபி இடத்தில் அன்பளிப்புகள் மதீனாவிலே நபிக்கு வந்து விட்டால் அது கொடுத்த பிறகுதான் தூங்குவார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் படுத்திருக்கும் போது தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்து கொண்டே இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலையில கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்க தூக்கம் வராம புரண்டு புரண்டு படுத்து கொண்டே இருந்தீங்களே? என் தலைக்காணி கீழே 6 திர்ஹம் இருந்துச்சு, 6 திர்ஹம் இருந்துச்சு, நான் ஏழைகளுக்கு கொடுக்கலை என்ற ஃபிக்கிர்ல கவலையில தூக்க வரல எனக்குன்னாங்க. யாரு? அட சொல்லுங்களேன், நம்ம அப்போ பீரை திறந்து இருக்குதா பார்த்தா தான் தூக்கம் வருது நமக்கு. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், அல்லதி ஜமா மாலவ அத்ததா. ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் செய்யாமல், சதகா செய்யாமல் வெறும் எண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவன் வயல் என்ற நரகத்தில் இருப்பான். நபி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே வயலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பான சகோதர பெரியார்களே, சஹாபா பெருமக்களுடைய வரலாறை நாம் பார்ப்போமையானால், நபி அவர்கள் தர்மங்கள் செய்யுங்கள், சதகா செய்யுங்கள் சொல்லிவிட்டால் குடும்பத்து வீட்டில் உள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பத்தில் உள்ள பாதி கொண்டு வந்தாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 20,000 பேக்கேஜுகளை கொண்டு வந்தாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னவர் ஹதரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நமக்கெல்லாம் வரலாறு
கண்கூடாக உலகத்தில் இருக்கிறது, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், நீங்கள் பணங்கள், தர்மங்கள், தான தர்மங்கள் செய்வதினால் உங்களுடைய பணத்தில் குறைவு ஏற்படாது. மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ ஸனாபில ஃபீ குல்லி சும்பலத்தும் மியத்து ஹப்பா. அல்லாஹ்வுடைய பாதையிலே மக்களுக்காக வேண்டி தான தர்மங்கள் செய்யக்கூடிய மனிதருக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு வித்தை பூமியிலே போடுகிறார் தானாவை, அது செடியாக வருகிறது, 7 கதிர்கள் வருகிறது, ஒவ்வொரு கதிரில் 100 நெல்லுகள் இருக்கிறது. ஒரு கதிரில் 100 நெல்லுன்னா 7 கதிரில் 700 நெல் இருக்கிறது. நீ போட்டது ஒரே ஒரு நெல்லு, அதுல அல்லாஹ் 7 கதிரை கொண்டு வந்து அதுல 700 நெல்லை அல்லாஹ் தந்தானே, அதை விட பன்மடங்கு பர்க்கத்துகளை அல்லாஹ் நீங்கள் செய்த 1 ரூபாய் அந்த சதகாவிலே அல்லாஹ் தருவான் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிறான். வமா துன்ஃபிகு மின் கைரின், அல்லாஹ்வுக்காக எதை நீங்க செலவு செய்றீங்க என்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். கியாமத்தில் 5 கேள்வியில 2 கேள்வி ஸ்பெஷலானது பணத்தை பத்தி தான். எதை பத்திங்க? விடமாட்டான் அல்லாஹ் நபலாங்க. எதை பத்தி கேட்பான்? வாழ்க்கை பற்றி 3 கேள்வி, அந்த வாழ்க்கைக்குள்ள பணத்தை பற்றி 2 கேள்வி. அந்த 2 கேள்வி என்ன? கைசா கமாயா கைசா ஹரஜ் கியா, எப்படி சம்பாதித்த, எப்படி செலவழிச்ச. நம்ம மாசத்து ஒரு தடவையோ கணக்கு பார்க்கிறோமா இல்லையா? நம்ம முதலீடு 1 லட்சம் ரூபாய் போட்டோம், ஒரு மாசத்துல எவ்வளவு வரவு வந்திருக்கிறது, எவ்வளவு செலவு ஆயிருக்கிறது, எவ்வளவு லாபம் இருக்கிறது, நாம் போட்ட பணம் பாக்கியா இருக்குதா பார்க்கிறோமா இல்லையாங்க? ஒவ்வொரு மாசத்துல பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வியாபாரத்தை கூட்டுறோம். லாஸ் ஆயிடுச்சுன்னு, எதனால லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி நாம் அந்த லாஸ் உடைய அந்த கதவை மூடுறோம். நஷ்டம் எதனால் வருது என்பதாக அதை தடை செய்யறோம். நம்ம அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கியாமத் நாளையிலே நம்முடைய வரலாறு எல்லாத்தையும் எடுத்து 2 விதமான கேள்வி ஸ்பெஷலானது என்ன? எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வெயில் நம்மனால் தாங்க முடியல. தாங்க முடியுதா? முடியல. தராவி கூட நின்று தொழ முடியல, அவ்வளவு உஷ்ணம், வெப்பம் அதிகமா இருக்கிற காரணத்தினால கியாமத் நாளையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கியாமத்துடைய மஹ்ஷர் மைதானத்தின் நிலைமை என்ன தெரியுமா? தலைக்கு மேல சூரியன் வந்துவிடும், தலைக்கு மேல சூரியன் வந்துவிடும், இந்த பூமி செம்பு தரை மாறி ஆகிவிடும். ஒவ்வொரு மனிதரும் அவர்களுடைய பாவத்துக்கு தக்கவாறு மனிதனுடைய வேர்வையில நீந்தி கொண்டிருப்பார்கள். அப்பேற்பட்ட அந்த கடுமையான நிலைமையில அந்த நேரத்திலே 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அரசுடைய நிழலிலே இடத்தை தருவான். अपने अर्श के साया में अल्लाह जगह देगा 7 जमातों को, 7 விதமான கூட்டத்தார்களுக்கு. அதுல ஒரு நபர் யார், ஒரு கூட்டம் யார் தெரியுமா? இடது கைக்கு தெரியாம வலது கை வந்து சதக்கா செய்வது. சதக்கா எப்படி செய்யணும்னா யாருக்கு தெரியாமல் செய்யணும். அதுவே ஜகாத்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சு கொடுக்கணும். சதக்கா என்பது யாருக்கும் தெரியாமல் செய்யணும். இப்ப இதுல வந்து இந்த பக்கம் ஒருத்தர் ஃபகீர் கேட்கிறாருன்னா இப்படி இப்படி மறைச்சு கொடுக்கணும். இந்த கைக்கு தெரியக்கூடாது, இந்த கை சதக்கா செய்வது. அதாவது சதக்காவிலே ரியா சும்மாத்து முகஸ்துதி இல்லாமல், அடுத்தவர்களுக்கு காட்டக்கூடிய எண்ணம் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய மனிதருக்கு அரசுடைய நிழலிலே அல்லாஹ் இடத்தை தருகிறான். கொடுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் ஜோனா சொல்லுங்களேன். இன்ஷா அல்லாஹ்னா மிச்சம் உள்ள 5 நாள்ல நல்லா வியாபாரத்தில் பரக்கத்து கொடுப்பான். தேக்கேங்க நான் அல்லாவே தேக்கேங்க, நம்ம தேக்கேங்கன்னா என்ன செய்வோம்? அல்லாஹ் அவனை பார்க்கலான்வான். ஹைர், இந்த சதக்காவுடைய விளக்கம் கிடைத்த பிறகு இப்போ நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானத்து நோன்பு கடமையான பிறகு ரமதானுடைய கடைசி ஜும்மாவில நபி அவர்கள் சதகத்துல் ஃபித்ரை மக்களுக்கு தர்கீப் கொடுப்பார்கள். என்ன ஃபித்ரு சொல்லுங்களேன். நைட் எல்லாம் பயான் பண்ணிட்டு இப்பவும் பயான் பண்றேன், இறக்கப்படுங்க என் மேல. நான் கேட்ட பதில் சொல்லுங்களேன். சதகத்துல் ஃபித்ர், அந்த சதகத்துல் ஃபித்ர் இந்த உம்மத்துக்கு நபியே கடமையாக்குனாங்க. ஹஜ்ரத் இக்ரிமா, ஹஜ்ரத் அப்பாஸ் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, 2 காரணத்தினால சதகத்துல் ஃபித்ரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு கடமையாக்குனாங்க. ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரி, சதகத்துல் ஃபித்ரை நபி அவர்கள் ஃபரதாக்கினார்கள். எதனால? துஹுரத்துல் லிஸ்ஸியாம் வ துஅமத்துல் லில் மசாகீன்,
ஒரு மாதம் முழுவதும் பட்டினியா இருந்தோம், பெரும் பாவங்களை விட்டும் தவிந்திருந்துட்டோம், பெரும் பெரும் பாவங்கள் செய்வதில்லை. நம்ம அறியாமலே சில தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம். நோன்புல ஈதுகா மைதானத்தில் போகும் பொழுது அந்த நோன்பை அல்லாஹ்விடத்தில் காட்டும் பொழுது அதுல கலப்பட்ட நோன்பாக டூப்ளிகேட் நோன்பா குவாலிட்டியா இருக்கணும். அது எப்படி இருக்கணுங்க? தரமான நோன்பா இருக்கணும். எப்போ அது குவாலிட்டியா இருக்கணும்னா நம்ம ஹஜ் ஈதுகா மைதானத்து போறதுக்கு முன்னாடி 30 நாள் வைத்த நோன்புடைய அந்த அழுக்குகள் வெளியாக்குவதற்காக வேண்டி தொழுவதற்கு முன்னாடி ஈதுடி தொழுகைக்கு முன்னாடி கணக்கு போட்டு எத்தனை வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சதகத்துல் ஃபித்ர் கொடுத்துட்டு போயிட்டோம்னா நம்முடைய நோன்பு தரமாக குவாலிட்டி ஆடுது, அல்லாஹ் உடனே கபூல் செய்வான். கொடுக்கலாமா? இரண்டாவது மசாக்கீன். நம்முடைய முஹல்லாவில் நம்ம ஊர்ல எத்தனையோ ஏழைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு உணவு தருவதற்காக வேண்டி நீங்கள் சுவையான உணவு சாப்பிடுகின்றபடி உங்கள் முஹல்லாவில் இருக்கக்கூடிய ஏழைகள் கூட டேஸ்டான சுவையான உணவை சாப்பிடும் என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் அதாவது சதகத்துல் ஃபித்ர் கடமையாக்கினார்கள். கொடுக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? இது ஈதுடி தொழுகைக்கு முன்னாடி கொடுக்கலாம், இப்பவும் கொடுக்கலாம், 2 நாளைக்கு முன்னாடி கொடுக்கலாம். கொடுத்தா சதகத்துல் ஃபித்ர்ல போய் சேரும். அது ஈதுடைய தொழுகைக்கு பின்னாடி நம்ம கொடுத்தோம்னா அது ஜெனரல் சதகா மாதிரி, அது சதகத்துல் ஃபித்ர் இல்ல. அதனால நம்ம என்ன செய்யணும்னா 2 நாளைக்கு முன்னாடி கணக்கு போட்டு வச்சிருக்கணும். அர்ஜென்ட்டா நம்ம அந்த நேரத்தில் காலையில சுபு தொழுத உடனே சதகத்துல் ஃபித்ர் தேடி சில்லறை இல்ல அது இல்ல ஜாக்க ஆக்க தேங்கன்னா போயிடுச்சு, அவ்வளவுதான். அல்லாஹ்விடத்தில் நோன்பு போய் நாம் சமர்ப்பிக்கும் பொழுது சுத்தமான நோன்பா இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். சரி, யாரின் மீது சதகத்துல் ஃபித்ர் வாஜிபாவுது? யார் கொடுக்கணும்? ஜகாத் யாரின் மீது வாஜிபோ அவர் மீது சதகத்துல் ஃபித்ர் வாஜிப். ஜகாத் யாரின் மீது வாஜிப்? 612 கிராம் அளவுக்கு பணம் யார்கிட்ட இருக்கிறதோ, வெள்ளியுடைய அளவுக்கு பணம், 48,000 ரூபாய் அளவுக்கு பொருளோ பணமோ இருக்கிறதோ ஜகாத் வாஜிப் ஆயிடும். ஜகாத்துக்கும் சதகத்துல் ஃபித்ருக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்ன? ஜகாத்துடைய பணம் ஒரு வருஷம் முழுவதும் நம்மிடத்தில் இருந்தால்தான் ஜகாத் கொடுக்க வேண்டும். ஆனால் சதகத்துல் ஃபித்ர் அப்படி அல்ல. அன்னைக்கு ஈதுடைய நாள்ல செலவு போக மிச்ச பணம் இருந்துச்சுன்னா அதிலிருந்து நாம் சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். கொடுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் நாம் கொடுக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய மனைவி மக்களுக்கு, குடும்பத்தில் உள்ள எல்லா நபர்களுக்காக தனித்தனியா கொடுக்க வேண்டும். சதகத்துல் ஃபித்ருடைய அளவு 75 ரூபாய். எவ்வளவுங்க? அல்ல சொல்லுங்களேன். 75 ரூபாய் ஸ்டார்ட். 75 ரூபாய் கீழே போகக்கூடாது. அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். 3 கிலோ 150 கிராம் கிஷ்மிஷ் பழம், அதே மாதிரி பேரிச்சம்பழம். செல்வந்தர்கள் லக்பதி கரோல்பதி, என்ன பத்தி? செல்வந்தர்கள், நல்ல வியாபாரம் உள்ளவர்கள், அவங்க 75 ரூபாய் கொடுக்க கூடாது. அவங்க என்ன கணக்கில் கொடுக்கணும்? இந்த 75 ரூபாய் என்ன ஹிசாப்னா, ஹனஃபியாக்கள், ஹனஃபி மذஹபை சேர்ந்த நாம 1 கிலோ 633 கிராம் கோதுமை மார்க்கெட்டுடைய ரேட்டில் இன்னைக்கு 75 ரூபாய். எவ்வளவுங்க? சொல்லுங்களேன். 1 கிலோ 633 கிராம் இன்னைக்கு மார்க்கெட் ரேட் நடுத்தரமான நேற்று என்னன்னா 75 ரூபாய். அதே மாதிரி பேரிச்சம்பழமும் கிஷ்மிஷ் பழம், கிஷ்மிஷ் பழம் அந்த கருப்பு கலர் இருக்குதா இல்லைங்களா? அதே மாதிரி அந்த மஞ்சள் கலர் இருக்குது பாருங்க. அந்த மாதிரி அந்த திராட்சை பழம் கிஷ்மிஷ் பழத்தை 3 கிலோ 150 கிராம் என்ன ரேட்டுன்னு பார்க்கணும். சூப்பர் மார்க்கெட்லாம் போக தேவையில்லை. நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் போக தேவையில்லை. 1000 ரூபாய், 1200 ரூபாய், 800 ரூபாய் இந்த மாதிரி எல்லாம் வரும். அதை புரிஞ்சுங்களா? இப்ப இந்த மாதிரி அந்த ரேட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா செல்வந்தர்கள் கிஷ்மிஷ் பழமோ அதே மாதிரி பேரிச்சம்பழத்தில் என்ன அளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவங்க என்ன கொடுக்கணும்? சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். மற்ற ஜெனரலான மக்கள் அனைவருமே இந்த ஜகாத் பல பேருக்கு வாஜிபா இருக்கிறது. அவர்கள் எல்லாம் 75க்கு கீழே கொடுக்க கூடாது. 75ல ஸ்டார்ட் பண்ணும். எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். கொடுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதீஸில் தஃப்சீர பைதாவி என்ற தஃப்சீருடைய கிதாப் இருக்கிறது. அதனுடைய தஃப்சீருடைய கிதாபுடைய விளக்க உரை ஷேக் ஜாதா அப்படின்னு சொல்லி ஒரு விளக்க உரை கிதாப் இருக்கிறது. சதகத்துல் ஃபித்ரி கொடுத்தால் நமக்கு என்ன அல்லாஹ் சவாபை தருவான் என்று பார்க்கின்ற நேரத்தில் அதனால் உங்களுக்கு எழுதி எடுத்து வந்திருக்கிறேன். 10 விதமான ஃபாய்தாக்களை அல்லாஹ்
நமக்கு சதகத்துல் ஃபித்ர் தருவதின் மூலமாக தருகிறான். எத்தனை ஃபாய்தா அல்ல சொல்லுங்களேன். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க பாருங்க, ருவிய அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال من اعطى صدقه الفطر كان له 10 اشياء. யார் சதகத்துல் ஃபித்ரை கொடுத்து ஈத்காவுடைய மைதானத்துக்கு போகிறாரோ அவருக்கு 10 விதமான பிரயோஜனங்கள், ஃபாய்தாக்கள், இனாமுகளை அல்லாஹ் தருகிறான். ஒன்று, அல்லாஹ் அவருடைய முழு பாவத்தை மன்னித்து விடுகிறான். என்ன செய்யறான்? பாவத்தை மன்னித்து விடுகிறான். இரண்டாவது, நரகத்தை விட்டும் அவரை விடுதலை செய்து விடுகிறான். மூன்றாவது, அவருடைய நோன்பு கபூல் செய்யப்படுகிறது. நான்காவது, அவருக்கு ஜன்னத்து வாஜிபாகி விடுகிறது. ஐந்தாவது, கபருடைய வாழ்க்கை அவருக்கு நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் ஆக்கி விடுகிறான். ஆறாவது, அந்த வருஷம் அவர் என்னென்ன நல்ல அமல்கள் செய்வாரோ அனைத்து அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்கிறான். ஏழாவது, நபியுடைய ஷஃபாஅத் கியாமத் நாளையிலே அவருக்கு வாஜிபாகி விடுகிறது. எட்டாவது, புல்சிராத்துடைய அந்த பிரிட்ஜ் பாலத்திலே லேசான முறையில் அவர் கடந்து செல்வார். ஒன்பதாவது, நம்முடைய அமல் மீசான்ல எடை போடப்படும் பொழுது அல்லாஹ் கனமாக ஆக்கி விடுகிறான். பத்தாவது, நம்மை அல்லாஹ் அறிவாளியுடைய லிஸ்டில் எழுதுவான். மடையர்களில் லிஸ்டில் பேர் இருந்துச்சுன்னா, ஜாஹில்களுடைய பட்டியல் நம்ம பேர் இருந்துச்சுன்னா அதை எடுத்து அறிவாளிகளுடைய அந்த லிஸ்டில் நம்ம பேரை எழுதுகிறான். நாம் கொடுக்கிற 75 ரூபாவுக்கு 10 ஃபாய்தா கொடுக்கலாமா கொடுக்கூடாதா? அல்ல சொல்லுங்களேன். இதுக்கு முன்னா நான் இது சொல்ல உங்களுக்கு இது இன்னைக்கு ஜும்மால சொன்னு சொல்லி இதுக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டேன். 75 ரூபாய்க்கு இவ்வளவு அல்லாஹ் தரான்னா ரெடி பண்ணி வச்சிடணும் இன்ஷா அல்லாஹ். புரியுதா? ரெண்டாவது பாருங்க, அந்த சதகத்துல் ஃபித்ரை நாம் என்ன செய்யணும்னா வீட்டில் கூப்பிட்டு கொடுக்க கூடாது. அவங்கள ஏழைங்களை நாமே போய் கொடுக்கணும். நாமே போய் என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு முன்னாடி கொடுக்கலாம், அல்ல சுபு தொழுகை முடிஞ்ச உடனே போய் கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு வரணும். நீங்க மஸ்ஜிதுக்கு வரும்போது கொண்டு வந்துடணும், அல்லது ஒரு நாளைக்கு முன்னாடி கொடுத்துடணும். குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ எல்லாருடைய கணக்கு போட்டு 75 கொடுக்கணும். 75 அதிகமாக கூட கொடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சைலமா இன்ஷா அல்லாஹ். ஒரு பக்கம் சதகா, இன்னொரு பக்கம் சதகத்துல் ஃபித்ர். சதகாவின் மூலமா அல்லாஹ் வியாபாரத்தில் பர்க்கத்தை தருகிறான். சதகத்துல் ஃபித்ரின் மூலமாக நோன்பு சுத்தமாகி அல்லாஹ் கபூல் செய்கிறான். செய்து விட்டு நாம் ஈத்கா மைதானத்துக்கு போகும் பொழுது ரப்பு நம்மை பார்த்து சொல்வான், கத பத்தல்து லக்கும் ஸய்யிஆத்தி, உங்களுடைய தீய அமல்களை ஹபில் ஹசனாத்தி, நல்ல அமல்களாக நான் மாற்றிவிட்டேன். அன்தும் சும்தும் லீ, எனக்காக நீங்கள் நோன்பு வைத்தீர்கள். வாந்தும் மக்ஃபூருல் லக்கும், நீங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நோன்பாளிகள். எனவே வாந்தும் ஸுயூஃபுர் ரஹ்மான், நீங்கள் அல்லாஹ்வுடைய மெஹமான்கள், என்னுடைய மெஹமான்கள். உங்க வீட்டில் சாப்பாடு தயாரா இருக்கிறது, போய் சாப்பிடுங்கள் என்று ஈதுடைய நாள்ல சொல்லுவான். இப்ப போய் நான் சொல்லிட்டேன் போய் சாப்பிட்டு போய் அல்லாஹ் சொல்லுவான் 50 நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் கொடுக்கலாமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நோன்புடைய கடைசியா இபாதத்தா இருக்கக்கூடிய சதகத்துல் ஃபித்ரை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.